மிக முக்கியமான 2 பாரதிய ஜனதாவுடைய பிரதிநிதிகள் டெல்லியிலேருந்து வந்து சந்திக்கிறாங்க. யாரை சந்திக்கிறாங்க? ஸ்டாலின். அதே ஸ்டாலினை சந்திக்கணும். எந்த எலெக்ஷன்லையும் திமுக தனிச்சு நிற்காது. தமிழ்நாட்டுடைய அரசு ஆரம்பத்தில் பேசுகிற அண்ணா வரும்போதே கூட்டணி தான், முஸ்லீம் லீக்கு, ராஜாஜி எல்லாரும் சேர்ந்து. இப்போ அவர்களுக்கு குறைந்தபட்சம் 10% ஓட்டு வெளியே பெற்று யார் ஆளுமை சொல்லுங்களேன். இப்போ தமிழ்நாட்டு போர்ட்போலியோவில் யார் ஆளுமையாக இருக்கா? கொஞ்சம் பேசுறது, கொஞ்சம் பணத்தினுடைய பெல்ட் வச்சு ஆதவ அர்ஜுனா தான். வேற எந்த அமைச்சராவது ஏதாவது பேசுகிறாங்களா? நாங்கள் செழிப்பான பிறகு அல்லது அதற்கான நல்ல செய்தி வரும்போது உங்களை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது விஷயம் வேற. இப்போ எழுதி கொடுத்ததை வாசிக்கிறார் அவர். இப்போ இந்தியா கூட்டணி எங்கே சார் இருக்கு? எங்கேயுமே கிடையாது. அது சும்மா ஒரு பேருக்கு இந்தியா கூட்டணி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல ஒரு 20 வருஷத்துக்கு பிஜேபி தான். நான் ஓப்பனாக சொல்கிறேனே. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த ஊடகர் திரு சுஃபியான் அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம் சார். ராஜ்யசபா பொறுத்தவரை விஜய் ஏன் அந்த இடத்துல இருந்து தாவேக்கா கொடுக்க வேண்டிய அந்த சீட்டை வந்து ஏன் நகர்த்தி காங்கிரஸ் கொடுத்தாரு? என்ன உள்சூழ்ச்சி இருக்கு, அதை கொஞ்சம் விவரிங்க. மிக முக்கியமாக பார்க்க வேண்டியது தாவேக்காவுக்கும் காங்கிரஸுக்கும் உள்ள ஒரு புரிதல் வந்து இப்போ கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கு. இதில் 2 விஷயமான ஒரு ஆங்கிளில் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இதுவரைக்கும் தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த நிலையிலும் பாரதிய ஜனதாக்கு இதுவரை அவர்கள் ஒரு பேச்சில் பெரிதாக விமர்சிக்கவில்லை. ஆனால் காங்கிரஸோடு அவர்கள் நெருக்கமாக இருப்பது பெரும் கோபத்தையும் பெரும் பழிவாங்குதல் நடவடிக்கையும் ஏற்படுத்தும். அது ஃபர்ஸ்டில் பார்க்கணும். இப்போ டெல்லியில் இப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறதுக்காக நமக்கு ஒரு செய்தி கிடைச்சிருக்குன்னு சொன்னோன்னா, தமிழ்நாட்டில் இப்போ அண்ணாமலையினுடைய விலகல் ஒரு பக்கம் போனாலும் அண்ணாமலைக்கும் விஜய்க்குமான ஒரு அரசியலை பின்னோக்கி நடத்துவதற்கான முயற்சி இன்று காலை வரைக்கும் நமக்கு தகவல் வந்திருக்கு. இப்போ நீங்கள் காங்கிரஸை கேட்கறதுனால நம்ம அது சேர்த்த செய்தி. ஓகே. இப்போ ஒரு பேச்சுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன். காங்கிரஸ் விஷயத்தை நம்ம அப்புறம் பேச முன்னாடி, அண்ணாமலை வந்து உண்மையிலேயே ஒரு கட்சியை விட்டு விலகிறாருன்னு வைங்க. அவர் போய் இவ்வளோ நாளும் வந்து பிறந்த நாள் கூட தமிழ்நாட்டில் கொண்டாடாமல் டெல்லியில் இருக்க வேண்டிய நோக்கம் என்ன? ஒரு கேச்சு. ஓகே. இன்றைக்கு சிவராஜ் சிங் சவுகான் வருகிறார், இங்கேருந்து நயனார் நாகேந்திரன் போகிறார், அவரை சந்திக்கிறார், இவரை இது தேவையில்லையே. ஒரு கட்சியினுடைய ஐடியாலஜி வந்து பிடிக்கலன்னு சொன்னால் வெளியே வந்துடலாம். சரி, அப்பார்ட் ஃப்ரம் தேர் இப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு செய்தி வருதுன்னா, 2 விதமான மனநிலை அங்கே உருவாகிறது. எங்கே? டெல்லியில் அமித்ஷா போன்றவர்கள் மற்றவர்களெல்லாம் அழுத்தம் கொடுக்குறார்கள். BL சந்தோஷ் வரைக்கும், நீ வெளியே போயிடாத, உனக்கு நல்ல பதவி தரேன், நேஷனல் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதவி தரேன், அப்புறமா வந்து தமிழ்நாட்டில் கேபினெட் வரைக்கும் உங்களுக்கு வரும்னு. ஆனால் அவர் அதை கேட்குறதா இல்லை. அவர் கழகங்கள் அடிப்படையிலே உன்னை தொடங்குவதாக சொல்லப்பட்டாலும் அடுத்து RSS தலைவர்கள் மத்தியிலும் பாரதிய ஜனதாவுடைய சில தலைவர்கள் மத்தியிலும் பரவாயில்லை, அவர் தொடரட்டு, அதுவும் நமக்கு ஒரு பின்னால் ஜாயின் செய்வதற்கும் நம்முடைய திட்டங்களை தமிழ்நாட்டில் இவர் மூலம் அமல்படுத்துவதற்கும் வாய்ப்பு இருக்கும் என்று ஒரு கால்குலேஷன் இருப்பதாக இன்று காலை பரபரப்பான தகவல் ஒரு 11:30 மணி அளவில் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆக இதெல்லாம் பார்க்குங்கிற போது தலையில் உள்ள கொண்டையை மறைக்கல அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. அப்புறம் ஒரு செக்யூலர் பார்ட்டியாக வராரு போறாரு, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நீங்கள் இந்த காங்கிரஸ் விஷயத்தைனா விஜய்க்கு இருக்கக்கூடிய வாய்ப்புகளில் ரொம்ப முக்கியமான வாய்ப்பு, இதை போன்ற ஒரு வாய்ப்பு இனி அவருக்கு எப்பவும் கிடைக்க போகிறதில்ல. இப்போ நம்ம எல்லா பல்துறை அரசியல்களையும் கொஞ்சம் அலசி பாருங்க. நேற்று வந்து துர்கா அம்மா வந்து அங்கே இருந்தாங்க, எங்கள் குறுக்கில் துர்கா மட்டும் போகலை, எல்லாரும் போனாங்க. இதை நான் ஒரு குறிப்பிட்ட சேனலில் மட்டும் பேசியிருக்கேன். ஒரு 3 செய்தி என்கிட்ட இருக்குது. இன்றைக்கு காலை தேவகவுடா வீட்டுக்கு போய் காலில் விழுந்து வணங்கியிருக்காங்க. அன்றைக்கு யாரெல்லாம் போயிருக்காங்கன்னா, குறுக்கில் மிக முக்கியமான தலைவர்கள் ஒரு பக்கமாக இருக்கிறாங்க, குடும்பத்தினர் ஒரு பக்கமாக இருக்காங்க. செந்தாமரை ஸ்டாலின், சபரீசனு, உதயநிதி ஸ்டாலின், அப்புறமா அவங்க செல்விலாம் இருக்காங்க, அவங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்காங்க. இதுக்கு இடையில மிக முக்கியமான 2 பாரதிய ஜனதாவுடைய பிரதிநிதிகள் டெல்லியிலேருந்து வந்து சந்திக்கிறாங்க. யாரை சந்திக்கிறாங்க? ஸ்டாலின். அதே ஸ்டாலினை சந்திக்கணும். அது சொல்றது யார் என்கிட்ட சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை, ஒரு மூத்த பத்திரிகையாளரும் கூட. அவர் சொல்றாரு, எனக்கு ஒரு முக்கியம். இன்னொரு பத்திரிகையாளர் என்கிட்ட ஃபோன் பண்ணி, ANI நிருபர், அவர்கிட்ட கேட்குறாரு, இந்த செய்தியை பற்றி நீங்கள் பேசியிருக்கீங்களா, அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கா? ஆனால் நான் சொன்னேன், அவர் எனக்கு நண்பர்.
அப்ப இப்போ அரசியலுடைய பரிணாமங்கள் வேறு விதமாக போய்கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை நீங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்க. பாஜகவுக்கும் அவர்களுக்கு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, எந்த நிலையிலும் திமுக பாஜகவோடு கூட்டு வைக்காது. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய தொடர்புகள் இருக்கிறது. அது எந்த விதத்தில் பயனடையும் அது தெரியாது. ஆனால் திமுகவும் பாஜகவும் வெளிப்படையாக கூட்டணி வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ திமுகவுக்கு இருக்கக்கூடிய பலகீனம், இதை விஜய் வந்து எப்படி பயன்படுத்த போகிறார்? நீங்கள் இந்த காங்கிரஸுக்கு கொடுத்ததுல முக்கியமான அரசியல் இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக தனித்து நின்று எப்பமாவது ஜெயிச்சிருக்கா? எப்பவும் ஜெயிச்சே கிடையாது. 1967, 72, 77, 80, 83, 84, 89, 91, 96, 2001, 2006, 11, 16, 21, 26 எந்த எலெக்ஷன்லையும் திமுக தனிச்சு நிற்காது. தமிழ்நாட்டுடைய அரசு ஆரம்பத்தில் பேரறிஞர் அண்ணா வரும்போதே கூட்டணி தான், முஸ்லீம் லீக்கு, ராஜாஜி எல்லாரும் சேர்ந்து. இப்போ அவர்களுக்கு குறைந்தபட்சம் 10% ஓட்டு வெளியே போயிட்டு. எத்தனை பட்சம்? 10. குறைந்தபட்சம். நீங்கள் பாருங்களேன், காங்கிரஸுக்கு ஒரு 4, திருமாவளவனுக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒரு 2 போடுங்க. 2லாம் இல்லை, கூட இருக்குது, சும்மா ஒரு 2 போடுங்க. அதே மாதிரி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் அந்த அது எல்லாம் சேர்த்து ஒரு 2 போடுங்க. நிறைய தேவை, ஒரு 2. அப்போ 4, 2, 6, 2, 8. அப்புறமா வேற யார் சேர்ந்தா? வைகோ வெளியே வர்றாரு. வைகோ வராரு. அப்புறமா வந்து இடதுசாரிகள் 2 போடுங்க. குறைஞ்சபட்சம் 10. நான் சொல்றது நிறைய இல்லை, வெறும் குறைந்தபட்சம். இந்த 10% வந்து டிஎம்கேக்கு எவ்வளோ பெரிய இழப்பு. இன்னைக்கு இதை தக்க வைத்து கொள்ள ராஜயுக்தியோடு ஒரு அரசியலை அவர் செஞ்சாகும். யாரு? ஸ்டாலின், தாவேகா. ஏன்னா இப்போ தாவேகாவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி 1% இருக்குமோ. இப்போ எவ்வளோ இருக்கு? இப்போ இவங்களெல்லாம் தக்க வைக்கிறதுக்காக விஜய் ஒரு பிளான் போடணுன்றீங்க. பிளான் போடணும். இப்போ அதனுடைய விளைவாகத்தான் அவர் வந்து அவருடைய அரசியல் ஸ்கோரே வந்து மதச்சார்பின்மை. அப்போ மதச்சார்பின்னா பிஜேபி கூட சேர்ந்தா காலி, அது அவங்களும் புரிஞ்சிருக்காங்க. அதனால தான் இப்போ எடுத்த எடுப்புலேயே ஒரு சீட்டை கொடுக்கறதுனால தாவேகாவுக்கு பெரிய பேரழைப்பு ஒன்றும் இல்லையே. எது இப்போ ராஜ்யசபா சீட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு கணக்கு இருக்கு இல்லையா? இத்தனை பேருக்கு இவ்வளவுங்கிற ஒரு கணக்கு இருக்கும். அப்போ அவங்களுக்கு 107, 108 தொகுதி. இப்போ அடுத்தாப்புல ஒரு 5 தொகுதி ஜெயிச்சிருவாங்க நம்புறாங்க. அதிமுகவை காலி பண்ணிட்டு ஒரு 5 ஜெயிச்சிரும். அதனால நல்லெண்ண அடிப்படையில் ஒரு தொகுதியை காங்கிரஸுக்கு கொடுத்ததில்ல எந்த தவறும் இல்லை. இதில் ஒரு பெரிய பிளண்டர் மிஸ்டேக் வந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இப்போ அவருக்கு முன்னாடி இருக்கக்கூடிய செக்யூலர் ஃபோர்ஸை, குறிப்பாக காங்கிரஸ், குறிப்பாக விடுதலை சிறுத்தைகள், இஸ்லாமிய அமைப்புகள், இதை வந்து என்ன தியாகம் பண்ணாலும் தக்க வைத்துக் கொள்வதில் மட்டும்தான் அவருக்கான ஒரு விவகாரம். ஏன்னு சொன்னால், இன்னைக்கு அங்கே பேசுகிற பேச்சு முழுக்க இதை பற்றி தான் பேசுகிறாங்க. அண்ணாமலையும் இதை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. உதயநிதி ஸ்டாலினும் குருக்களை இதைத்தான் பற்றி பேசுகிறார். அப்போ ஒரு கட்டத்தில் மச்சானுக்கும் மாப்பிள்ளைக்கும் சண்டை வந்திருக்கு. காங்கிரஸ் துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. யாரு? உதயநிதி. எங்கே கண்டாலும் அவனை விடக்கூடாது, இனி எந்த காலத்திலும் நம்ம சேரக்கூடாது, அவங்க பேசின பேச்சு. இரண்டாவது முக்கிய விஷயமாக உங்களுக்கு தெரியும், மயிலாடுதுறையில் அடிச்சுக்கிட்டாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர், ரொம்ப பெரிய தாராறு இருந்துச்சு. இரண்டாவது விவகாரம் என்னவென்றால், இப்போ அவர் என்னன்னா தாத்தா காலத்து அரசியல்லாம் இருக்கக்கூடாது. யாரு? உதயநிதி சொல்றாரு. ஏன்னா இப்போ அவர் தானே இளவரசர், அவர் தானே ராஜா. அப்போ இவங்கெல்லாம் போயிட்டாங்க. விடுதலை சிறுத்தைகள் மீது கடுமையான கோபம் அவருக்கு. மெயினான கோபம் வேற யாருமே இல்லை, விடுதலை சிறுத்தைகள் மீதும் காங்கிரஸின் மீது தான் மறுபடியும் கோபம். இஸ்லாமிய அமைப்புகளை மதச்சார்பாக போயிடும் அப்படி விட்டாங்க. இப்போ என்ன அப்படின்னா, கடைசியாக ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க, கட்சியை என்கிட்ட ஒப்படைச்சிருங்க. யாரு? உதயநிதி ஸ்டாலின். உடனே இவர் மச்சான் சொல்றாரு, அதுவும் ஒப்படைக்க முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அவர் ஒரு ஆளுமையாக உருவாயிட்டார். குடும்பத்திலேயே ஒரு மாப்பிள்ளையாக இது நேற்று வந்த செய்தி, இது நான் சொல்லல, நேற்றைக்கு அஃபீஷியலாக கிடைச்ச செய்தி. கடைசி அவர் என்ன சொல்றாருன்னா, இப்போ மாமா பேரில் இருக்கிறதா நல்லது, இப்போ உங்கள் பேரில் வந்தால் ஏற்கனவே வாரிசு அரசியல் சொல்லியிருக்கீங்க, நீங்கள் முழுமையாக எடுத்துடக்கூடாது சொல்லி எல்லாரும் அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஆமாம், அது சொல்கிற சரி தான், காலம் வரும்போது நீங்கள் தானே வரப்போறீங்க மாப்பிள்ளை, அதுக்கப்புறம் யாரும் வரப்போறா, நீங்கள் இப்போ வேணாம், மாமனாரே இருக்கட்டு, ஸ்டாலின் தலைமையிலே இருக்கட்டு, நாம் கட்சியினுடைய கட்டமைப்பை சரி செய்ய வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அண்ட் அவங்க வலைத்தளங்களில் உள்ளது இந்த ஜென்சி, இந்த மாதிரி பிரச்சாரங்கள் இதெல்லாம் முற்படுத்தப்பட போகிறார்கள். இது பாயிண்ட் நம்பர் 1. அதே மாதிரி அண்ணாமலைக்கு நான் அன்னைக்கு முதல்ல சொன்ன செய்தி உங்களுக்கு புரியுது இல்லையா? அவரை வந்து தக்க வைத்துக் கொள்வது கரெக்டு தான், அவர் போனாலும் நம்மால் தானே. ஆனால் அவர் முழுக்க ஆர்எஸ்எஸ்னுடைய பிளஷிங்கோடு இருக்கிறவர், கவுண்டர் பெல்ட்டும் ஆர்எஸ்எஸ்னுடைய பிளஷிங்கில் இருக்கிறது. அவருடைய குருஜியாக இருக்கக்கூடிய பிஎல் சந்தோஷம், அவர் பிராமினிக்கல் ஃபோர்ஸு. அவர்கிட்டேருந்து எப்படி ஒரு நேர்மையான தமிழ் தேசிய அரசியல், திராவிட தேசிய அரசியல் வராது. அதனால் இன்றைக்கி ரொம்ப நம்பர் 1ல் நல்ல ஸ்கோப்பில் இருக்கிற ஒரு பார்ட்டி வந்து விஜய். நாளைக்கு என்ன நடக்குன்னு எனக்கு தெரியாது, நான் சொல்கிறது இப்போ நீங்கள் பேட்டி எடுக்கும்போது
இப்போ அதனால் ஒரு நல்லெண்ண அடிப்படையில் காங்கிரஸுக்கு ஒரு சீட்டை அவர் விட்டு கொடுத்துருக்கணும் நான் நம்புகிறேன். இல்லை, இது நல்லெண்ண அடிப்படையா? ஆனால் இந்த பக்கம் திமுக தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, பாஜகவை எதிர்க்க துணிவில்லாததுனால அதை காங்கிரஸ் பக்கம் தள்ளி இருக்காங்க. இவங்க அங்கே நாடாளுமன்றத்தில் போய் அங்கே எதிர்த்து கேள்வி கேட்க துப்பு இல்லை, நாதி இல்லை உங்களுக்கு, அது கூட அந்த இடத்துக்கு வரமாட்டாங்க தாவேக்கான்னு சொல்கிறாங்க. அது அப்படி சொல்ல முடியாது. அது டிஎம்கே சொல்கிறதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியாது. அது அரசியல் சொல்லத்தான் செய்வாங்க. ஆனால் இன்னுமே அவங்க ஒரு எதிர் அரசியல் இன்னும் செய்யலை. இல்லை, தாவேக்கா கட்சியில் ஒரு ஆளுமை இல்லையா? ஒரு ராஜ்யசபா இடத்துக்கு போய் நாடாளுமன்றத்தில் பேசுகிற அளவுக்கு ஆளுமை இல்லை. நீங்கள் இருக்கிறதுல யார் ஆளுமை சொல்லுங்களேன். இப்போ தமிழ்நாட்டு போர்ட்போலியோவில் யார் ஆளுமையாக இருக்கா? கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் பேசுறது, கொஞ்சம் பணத்தினுடைய பெல்ட் வச்சு ஆதவ அர்ஜுனா தான். வேறு எந்த அமைச்சராவது ஏதாவது பேசுகிறாங்களா? இப்போ ஒரு கேள்வி கேட்டால் பதில் சொல்ல தெரியணும்ல, கேள்வி கேட்டால் கையில் சோர்ஸ் இருக்கணும்ல, எதுவுமே தெரியாதுங்க. ஆனால் இப்போ 28 வயசு ஒரு பொண்ணு, ஒரு தலித் சகோதரி. தாவேக்கால ஃபிலிக்ஸ் ஜெரால்டு இருக்காரு, சீனியர் ஜேர்னலிஸ்ட். அவருக்கு பதவி கொடுக்கலாம்ல. அவர் என்ன பதவியில் இருக்காரு? நேஷனல் ஸ்பீக்கர், தேசிய ஸ்போக்ஸ் பர்சன். ஆமாம், சரி, அது தேசிய நேஷனல் ஸ்போக்ஸ் பர்சன். அவர் இங்கிலீஷ் தெரியும், நல்லா பேசுவார்னு போட்டு வச்சிருக்காங்க. அப்போ அவர் இப்போ தாவேக்கா எங்களுடைய கட்சியுடைய பிரச்சனை தேசிய ஸ்போக்ஸ் பர்சன் பேசணும்னு எங்கேயாவது வந்திருக்கா ஒரு செய்தி? ஃபிலிக்ஸ் எங்கேயாவது பேசியிருக்காரு? ஃபிலிக்ஸ் ஜெரால்டு எங்கே பேசியிருக்காரு? பேசலை. சரி, மினிஸ்டர்ஸ் தான் அப்ரோச் பண்ணும்போது தேசிய ஒரு மினிஸ்டரை பார்க்குறாங்க. இப்போ தமிழ்நாடு இந்து அறநிலையத்துறை ரமேஷ் தான் பேசணும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். கல்வித்துறை அமைச்சர் யார்? அவர் யார்? ராஜ்மோகன் தான் பேசணும். ஊடக சம்பந்தமாக அவர் தான் பேசணும். நல்லா புரியுதுங்களா? நேற்று கருணாநிதி படத்தை வெட்டிட்டாங்கன்னு ஒரு சர்ச்சையாக போயிட்டுருக்கு. உணவு வளத்துறைன்னு சொன்னோன்னா அவர் தான் பேசணும். யார் பேசணும்? நம்ம வெங்கட்ராமன். அப்போ ரமேஷ் இந்த இப்படி ஆதவர்ஜன் என்னது? பொதுப்பணித்துறை. அப்புறமா இவர் செங்கோட்டையன் மட்டும்தான் கொஞ்சம் பேச தெரியும். அப்புறம் மற்றபடி யாருக்கும் பேச தெரியாது. அவர்கள் சரி, அதெல்லாம் விட்டுருங்க சார். முதலமைச்சர் ஒரு 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 புரோட்டோகால் இல்லாட்டாலும் கூட அவர் ஒரு பேச்சை பேசலாம்ல. டெல்லியில் முதலமைச்சர் அவர்கள் அதுதான் அன்னைக்கு விவாதமாக நடந்துச்சு. முதலமைச்சர் சந்திக்கும் போதெல்லாம் ஸ்போக்ஸ் பர்சன் டெல்லியினுடைய செய்தியாளர்களை சந்திச்சு சொல்லுவாங்க. நான் மீட் பண்ணி இன்னும் கிவ் இட் ஆல் எங்களுக்கு என்னுடைய ரிக்வயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்குறோம். ஒரு நல்ல ஒரு ஆமிகபிள் செட்டில் பிரைம் மினிஸ்டரோட பேசணும். ஐ எம் கோயிங் டு மீட் செகண்ட் டைப். யாரை பேச போகிறேன்? நிர்மலா சீதாராமன் பேசிக்கிட்டு இருக்கேன். வில் டூ பெட்டர் தம். நெக்ஸ்ட் டைம் இஸ் கெட்டிங்ஸ் ஃபார் த ப்ராஸ்பரிட்டி வில் கால் யூ. நாங்கள் செழிப்பான பிறகு அல்லது அதற்கான நல்ல செய்தி வரும்போது உங்களை கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அது விஷயம் வேறு. இப்போது எழுதி கொடுத்ததை வாசிக்கிறார் அவர். புரியுதா உங்களுக்கு? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி ராஜ்யசபாவில் வேற யாருமே இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் எனக்கு சந்தேகம் வந்திருக்குது. அது ஒரு கேள்வி தான். நீங்கள் சொன்னதை எனக்கு மறுக்க முடியல. இந்த பேச்சுக்கிட்டே கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தா தமிழ்நாட்டு கேன் யூ ஃபைண்ட் அவுட் ஒரு குட் ஒரு நல்ல ஆரேட்டர் அல்லது ஒரு நல்ல கரிஸ்மா பேச ஏன்னா எனிபடி யூ ஹேவ் யாரையும் நமக்கு சொல்ல முடியல. அப்படி ஒன்றும் இல்லை. இப்போ இருக்கிறவர் அவர் ஒரு பேர் ஜேசிடி பிரபாகரனை சபாநாயகர் ஆக்கிட்டாங்க. ஆதவ் அர்ஜுன் தான் அந்த 41 பேர் இறந்துகிட்டு இருக்கும்போது கூட அவர் அங்கேயே சுற்றிக்கிட்டே தெரிஞ்சார். ஸோ அது கூட ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. அது கூட ஒரு காரணமாக இப்போ காங்கிரஸ் யாரை எம்பி ஆக்க போகிறாங்க? இது ஒரு பக்கம். யார் ஆக்க போகிறாங்க? எந்த மாநிலத்திலேருந்து ஒருத்தர் ஆக்குவாங்க? இல்லை தமிழ்நாட்டிலேருந்து ஆக்க போகிறாங்களா? தமிழ்நாட்டிலேருந்து ஆக்க போகிறாங்களா? ஆமாம், அந்த கூட்டணி சேர்ந்தவர்களில் ஒருத்தராக ஆக்கப்படுறது ஆக்கலாம். தமிழ்நாட்டில் இப்போ அதில் தகராறு ஆகப்பட்டது, அது இன்னும் தீர்மானிக்கப்படலை. அப்படி ஒரு செய்தி, அது யார் வேணாலும் ஆக்கலாம். தமிழ்நாட்டில் இது இன்னொரு பக்கம் என்ன ஒரு வதந்தி இல்லைன்னா, விஜய் ராகுல் சந்திப்பை நிராகரித்தாரு. ராகுல் கடும் கோபத்தில் இருக்காரு. ராகுலை குளிர்ச்சிப்படுத்த இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்படி கிடையாது. அது நம்ம யூகமான திஸ் இஸ் கோயிங் டு பி ஸ்பெகுலேஷன். அன்னைக்கு கர்நாடகாவுடைய பிரச்சனைகள் நிறைய போயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேடர். யார்? ராகுல் காந்தி எ மேன் ஹூ ஹேஸ் அ பிரைம் மினிஸ்டர் கேடர். ஆப்போசிட்னா பிரைம் மினிஸ்டர் கூட எல்லா மரியாதையும் உண்டு. அது மாதிரி ஒரு முக்கியமான ஃபங்க்ஷனில் கூட விட்டுருப்பாங்க. அல்லது ஏதாவது ஒரு ஈவெண்ட்ஸ் அவர் ஏற்கனவே இப்போ இல்லை, பல மாதங்களுக்கு முன்பு கமிட் ஆகிருப்பார். அது ஒரு இன்டர்நேஷ்னல் ஈவெண்ட்டாக இருக்கலாம், அல்லது ஒரு நேஷனல் ஈவெண்ட்டாக இருக்கலாம், அல்லது கட்சிக்குள்ளே சில டிசன்ட் வாய்ஸ் இருக்குது. ஹி ஹேஸ் டு டேக் ஆல் த ரெஸ்பான்சிபிள். ஹி வாண்ட் டு கோ சம்தடி. அப்படியெல்லாம் இருக்குல்ல. அவருக்கு சில பொறுப்புகள் இருக்குது, அதனால் மீட் பண்ண போகணும். ஏற்கனவே ஹி ஹேட் பின் கமிட்டட். ஒருவேளை முன்னக்கூட்டி இருப்பாங்க. மற்றபடி அவர் அப்படி இருக்கிற மாதிரி தெரியல. ஆனால் இவரை பற்றியே முதல்ல நமக்கு புரிஞ்சுக்கிட முடியல. இல்லை, இது விஜயை பற்றியே கேரக்டரே புரியல. அதுதான் இப்போ இங்கே அவரை புரியல. இங்கே ராஜ்யசபா அந்த சீட் காங்கிரஸ் கொடுக்குறாங்க. அதே காங்கிரஸ் மேலிடம் நேற்று ஒரு செய்தி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும்
திமுக கூட்டணியில் தான் அங்கம் வகிக்குது காங்கிரஸ், இந்திய கூட்டணியில் திமுக இருக்கு, அது ஒரு அங்கம் அப்படின்றாங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது? இங்கே தமிழ்நாட்டில் காங்கிரஸ் பிரிஞ்சு விஜய்க்கு ஆதரவு, எதிர்கட்சியாக இருக்கிற விஜய்க்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. திமுகவும் இன்னைக்கு விஜய் தாவேக்காவும் ஒரு எதிர்வினையில் இருக்காங்க. அந்த இடத்துல நகர்ந்து இருக்க காங்கிரஸ் எப்படி மேலிடம் வந்து இந்த வார்த்தையை சொல்லும்? எந்த மேலிடம்? காங்கிரஸ் மேலிடம். சார், இப்போ இந்தியா கூட்டணி எங்கே சார் இருக்கு? எங்கேயுமே கிடையாது. அது சும்மா ஒரு பேருக்கு இந்தியா கூட்டணி சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியல, ஒரு 20 வருஷத்துக்கு பிஜேபி தான். நான் ஓப்பனாக சொல்கிறேனே, எப்போ அது சரி என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே ஒரு வேணை வரும். இவங்களாம் சாய்க்க மாட்டாங்க. இன்னைக்கு அந்த அம்மா சாஞ்சிட்டாங்க. யார் இருக்கிறதுல கொஞ்சம் நம்பத்தகுமான ஆள் வந்து மம்தா பானர்ஜி. இப்போ அதை ஃபுல்லாக காலி பண்ண போகிறாங்க மம்தாவை. புரியுதா உங்களுக்கு? ஆல்மோஸ்ட் அங்கே ஒரு ஏக்நாத் ஷிண்டே வந்தாச்சு. அங்கே ஒரு ஏக்நாத் ஷிண்டே வந்து இப்போ 50 பேரோட வெளியே வர போகிறான். அவங்க வந்து இப்போ அதே மாதிரி ஒன்றுமே இல்லாத மகாராஷ்டிராவில் ஆளாளப்பட்ட அவன் கொள்கையில் உள்ள இருக்கக்கூடிய சிவசேனாவை சாய்ச்சிட்டான். பட்னாவிஸ் ஒரு சித்பவ பிராமணன், அவரை கொண்டு வைக்கிறதுக்கு முன்னாடி சிவசேனா மண்ணின் மைந்தர்கள். அவன் மராட்டியர், அவர் பிராமின் கிடையாது. அப்படிப்பட்ட பால் தாக்கருடைய குடும்பத்தை இல்லாமல் ஆக்கி போட்டாங்க. இப்போ இந்த அம்மா பிராமின் தானே, யார் பானர்ஜினாலே அவங்க அங்கே உள்ளதான். இப்போ அவங்கள சாய்ச்சிட்டு இன்னொரு சிண்டையை கொண்டு வந்துட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆக இதையெல்லாம் பார்த்துத்தான் தமிழ்நாட்டுடைய விஜய்க்கு வந்து ஒரு அலர்ஜி இருக்கு. இவ்வளோ பெரிய ஆளுமைகளால் இருந்தாலே இவனால சரி கட்ட முடியல. இவனை எந்த எல்லைக்கும் போவான். யாரு இவன்? எந்த எல்லைக்கும் போவான். நீங்கள் கேட்ட மாதிரி இந்தியா கூட்டணி எங்கே இருக்கு? இந்தியா கூட்டணி இருக்கு. சரி, பீகாரில் தோத்தாங்க. அதுக்கு பிறகு என்ன தோல்விக்கு காரணம்னு ஒரு கவுன்சிலிங் மீட்டிங்கோ ஒரு பொதுக்குழு மீட்டிங்களோ கட்சி தலைமையில் உள்ள தேசிய நேஷனல் மெம்பர்ஸ் எங்கேயாவது கூடினாங்களா? இப்போ இந்தியா கூட்டணி ஒரு 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 கொலாபரேஷன் அல்லது ஒரு கோஆர்டினேஷன், தட் மே பி கோஆப்ரேஷன். ஒரு இடத்துல பிரச்சனை வந்துச்சுன்னா எல்லா தலைவர்களும் வரணும். என்ன காரணம்? இந்தியா கூட்டணி ரொம்ப வலுவாக ஜாயின் ஹேண்டில் பண்ணியிருந்தாங்க. காங்கிரஸும் நம்ம லாலு பிரசாத்துடைய தேஜஸ்வி யாதவ். ஆனால் அவங்க வந்து எதிர்பார்த்தது ஒன்று, நடந்தது ஒன்று. அதுக்கப்புறம் அவங்க கூட்டமே கூடலை. அதே மாதிரி மராட்டியத்தில் அதே மாதிரி மகாராஷ்டிராவில் பெரிய தோல்வி வந்துச்சு. 284க்கு 228 பாஜக பிடிச்சது. அதுக்கப்புறம் இந்த எஸ்ஐஆரில் பிரச்சனை வந்துச்சு. அப்புறம் ஆசாமில் தோத்தாங்க. எதை பற்றியுமே கூட்டம் போடாமல்னா இந்தியா கூட்டணி எங்கே இருக்கு? இந்தியா கூட்டணி ஒன்றும் கிடையாது. சும்மா பேருக்கு இருப்பாங்க. அவங்க எப்போ ஒன்றா வருவாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் கொஞ்சம் செழிப்பாக வந்தால் வருவாங்க. அது எப்போ வந்தாங்க? இப்போ வேற ஒன்றும் தேவையில்லை. மானங்கெட்ட பொழப்பு பிழைக்கிற மாதிரி கேவலப்பட்டு போய் இருக்குது இன்னைக்கு இந்தியாவில். வேற யாரும் இல்லை. இந்த நம்ம சந்திரபாபு நாயுடு, அந்த ஆள் மேலே இருக்கிற ஊழல் பெருங்கொண்ட ஊழல். அவன் வந்து எதையுமே கேட்க மாட்டான். அவர் வந்து எதுவுமே கேட்க மாட்டேங்காப்புல. புத்தம் சரணம் கச்சாமின்னு சொல்லி பிஜேபி என்னென்ன சொல்லுதோ அவ்வளவும் கேட்குறாரு சந்திரபாபு நாயுடு. அதை மாதிரி காலில் போய் உளுந்து கிடக்கான். காலில் உழல்ல உண்மையிலே போய் உளுந்து கிடக்கிறாரு. யாரு? நிதிஷ்குமார். அவர் மெண்டலாகவே ஆயிட்டார். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. ஆக இந்தியா ஃபுல்லாகவே இன்னைக்கு ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாருடைய பலம் தான் இருக்குது. இது ஒரு 20 வருஷத்துக்காவது குறைஞ்சபட்சம் தூக்கும். அப்படி 20 வருஷம் அதிகபட்சமாக இருந்தாலும் மோடி அமித்ஷா என்னைக்கு இந்த பதவி விட்டு ஆர்எஸ்எஸ்ஸாக நீக்கிறாங்களோ அல்லது வேறு இடத்துல வந்து மாநில அரசியல்களில் பூத் கமிட்டியில் கையாளாமல் இருக்காங்க, அப்போது தான் இந்த மாதிரி ஒரு கூட்டணி வருமே தவிர அது வரைக்கும் இந்தியா கூட்டணின்னு ஒன்றுமே கிடையாது. ஒரு பெரிய பூகம்பத்தை ஏற்படுத்திச்சு யார்? நம்ம அரவிந்த் கெஜ்ரிவால். அதே மாதிரி போனது பிரசாந்த் கிஷோரோடு 211 தொகுதியில் ஜெயித்தாங்க. 13 தொகுதி ஜெயித்தாங்க. அவங்க தோற்று போயிட்டாங்க. டிஎம்கே எக்ஸ்பெக்டேஷன் பெரிய அளவில் இருந்துச்சு, அவங்க தோற்று போயிட்டாங்க. இப்போ அடுத்தாப்பில் வந்து கர்நாடகாவில் சிவராஜ் இவர் நம்ம டிகே சிவகுமார் வந்திருக்காரு. ஆக எல்லா இடங்களிலும் கழுத தெரிஞ்சு கட்டரம்பாக தான் ஆகிட்டு இருக்கு. இந்தியா கூட்டணி எதுவுமே இல்லை. எந்த ஒரு ஆர்கனைசேஷனும் ஒரு அமைப்பாக தான் இருக்கணும். நீங்கள் சொன்ன காரணங்களும் கூட ஏற்புடையதான். டிஎம்கே சொன்னதும் சரி, சரியாக ரைவல் இருந்தால் பேட்ஸ்மேன் சரியாக இல்லை, அப்புறம் நம்ம பார்த்துக்கிடலாம், நீங்களே வச்சுக்கிடுங்க. அதில் 2 in 1 எங்களுக்கு ஏழாமையாக இருக்கனால நீங்கள் டீல் பண்ணுங்கள், நம்ம 2 பேரும் ஒன்று தாங்கிறத நாம் வச்சுக்கலாம். அந்த அடிப்படையிலையும் கூட காங்கிரஸ் கொடுத்துருக்கலாம். வேறு நம்ம ஸ்பெகுலேட் பண்ணி பேசவே முடியாது, நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பில்லை. ராகுல் காந்தி அவங்க சந்திக்காமல் போனது இயற்கையாக நடந்ததாகத்தான் நமக்கு டெல்லி சோர்ஸ் சொல்லுது. ஓகே, தொடர்ந்து பேசுவோம். உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி. நன்றி.